ஏறத்தாழ 700 வருடங்களுக்கு முன் ஆலாவுதீன் கில்ஜி டில்லியிலிருந்து அரசோச்சிய காலத்தில் ரஜபுதனத்தில் உள்ள சித்தூரை பீமசிங்கன் என்பவன் ஆண்டு வந்தான். அவளுடைய மனைவியின் பெயர் பத்மினி. அவள் 100 கிளியோபாட்ராவின் அழகுக்குச் சமமானவள். தாமரை போன்ற அழகிய முகம் வாய்ந்தவள். தைரியசாலி, நல்ல புத்தி சாதுரியமிக்கவள். அவளுடைய அழகு பற்றிய செய்தி வட இந்தியா முழுதும் பரவி இருந்தது. அலாவுதீன் கில்ஜிக்கு எல்லா முஸ்லிம் மன்னர்களுக்கும் இருந்தது போல பல மனைவியர் இருந்தனர். அவன் சித்தூர் ராணி பத்மினியையும் அபகரிக்க விரும்பினான். ஆகவே பெரும்படையுடன் புறப்பட்டு ராஜஸ்தானுக்கு வந்து சித்தூரை முற்றுகையிட்டான். சித்தூரை வெல்ல முடியாதென்று தெரிந்தது. கீழே விழுந்தும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற கதையாக நான் சித்தூரை வெல்ல வரவில்லை என்றும் பத்மினியின் அழகை ஒரே ஒரு முறை பார்த்து செல்லவே வந்ததாகவும் பீமசிங்கனுக்கு செய்தி அனுப்பினான். பீம்சிங்கன் அவன் வார்த்தையை நம்பி ஓரிரு வீரர் துணையுடன் கோட்டைக்குள் வரலாம் என்றும் ரஜபுத்திர பத்தினி பெண்கள் வேறு ஆடவரை பார்க்க கூடாதாகையால் நிலை கண்ணாடியில் மட்டும் அவள் உருவத்தை பார்க்கலாம் என்றும் நிபந்தனை போட்டான். உடனே அலாவுதீனும் 2 வீரருடன் வந்து கண்ணாடியில் பேரழகி பத்மினியை பார்த்தான். ஏதேனும் சதி செய்து அவளை கவர வேண்டும் என்று எண்ணி மனதில் சதி திட்டம் தீட்டினான். நான் உன்னை நம்பி உன் கோட்டைக்குள் தனியே வந்தேனே, நீயும் என்னை நம்பி என் கூட வந்து வழி அனுப்ப கூடாதா என்று பீமசிங்கனிடம் அலாவுதீன் சொன்னான். ரஜபுத்திர இந்துக்கள் சத்தியசந்தர்கள், உண்மை விளம்பிகள், முழுதும் விஷ ரத்தம் ஓடுபவரல்ல. ஆகவே அலாவுதீனை நம்பி அவன் கூட குதிரையில் செல்லுகையில் அலாவுதீன் உத்தரவிட்டவுடன் ஆப்கானிய படைகள் பீமசிங்கனை சூழ்ந்து கொண்டன. அவனை கைது செய்து டில்லிக்கு கொண்டு சென்றான் அலாவுதீன். உன் மனைவியை என்னிடம் ஒப்புவித்தால் நான் உன்னை விடுவித்து மீண்டும் சித்தூரின் மன்னனாக்குவேன் என்று அலாவுதீன் சொன்னான். ஆனால் பீமசிங்கன் இணங்கவில்லை. இந்த செய்தி சித்தூர் வரை சென்றது. பீமசிங்கனின் மனைவியான பத்மினி மகா புத்திசாலி. வைரத்தை வைரத்தால் அறுக்க வேண்டும், முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும், வஞ்சனையை வஞ்சனையால் தான் வெல்ல வேண்டும் என்று கருதி அலாவுதீன் கில்ஜிக்கு செய்தி அனுப்பினாள். என் கணவனை நீ விடுவிப்பாயானால் நான் உன்னிடம் வரத் தயார். ஆயினும் ரஜபுதன பெண்கள் எல்லோரும் காணும்படி வெளியே உலவ மாட்டார்கள். ஆகவே என் பரிவாரம் புடைசூழ மூடிய பல்லக்குகளில் வருவோம் என்றாள். அலாவுதீனும் ஆவலுடன் காத்திருந்தான். சித்தூர் கோட்டையிலிருந்து 70 மூடு பல்லக்குகள் புறப்பட்டன. ஒன்றில் கூட பெண்கள் கிடையாது. அத்தனையிலும் தேர்ச்சி பெற்ற 70 வீரர்கள் மறைந்திருந்தனர். 6 பல்லக்கு தூக்கிகள் ஒவ்வொரு பல்லக்கையும் சுமந்தனர். அவர்கள் அனைவரும் வீரர்கள். பல்லக்குகளில் ஆயுதங்களை மறைத்து வைத்தனர். பாந்தால் என்பவன் அவர்களை டில்லியை நோக்கி அழைத்துச் சென்றான். அவன் பத்மினி கடைசியாக ஒரு முறை கணவனை பார்த்துவிட்டு உன்னிடம் வருவாள் என்று அலாவுதீனிடம் சொன்னவுடன் பத்மினியின் பல்லக்கை கூடாரத்துக்குள் அனுப்பினான். அதிலிருந்த வீரன் வெளியே குதித்து பீமசிங்கனை குதிரையின் மேல் வைத்து தப்பிக்கச் செய்தான். உடனே பெரும் சண்டை நிகழ்ந்தது. இரு தரப்பும் வீரர்களை இழந்தன. ஓரிரு ஆண்டுகள் உருண்டோடின. அலாவுதீனின் வெறி அடங்கவில்லை. எப்படியும் பத்மினியை அடைந்தே தீர்வதென்று முடிவு செய்து மீண்டும் படையெடுத்து சித்தூரை முற்றுகையிட்டான். இப்பொழுது பீமசிங்கன் பலவீனமான நிலையில் இருந்தான். ஏனெனில் முந்தைய போர்களில் முக்கிய படை தலைவர்களை இழந்துவிட்டான். ஒரு கட்டத்தில் தோல்வி நிச்சயம் என்று தெரிந்தது. தன் மகனை அருகாமையில் உள்ள ரஜபுதன ராஜ்யத்துக்கு அனுப்பி பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்லிவிட்டு வீரதீர போரில் ஈடுபட்டு உயிர் துறந்தான் பீமசிங்கன். ரஜபுதன பெண்கள் வீராங்கனைகள். அரண்மனையின் அந்தப்புறத்தில் மாபெரும் தீ வளர்த்தனர். அதில் 100கணக்கானோர் பேரழகி பத்மினியுடன் குதித்து சாம்பலாயினர். வெற்றி களிப்புடன் கோட்டைக்குள் நுழைந்த அலாவுதீனுக்கு வீரர்களின் பிணங்களும் வீரத்தாய்மார்களின் சாம்பலுமே கிடைத்தது. பாரத நாடு உள்ளவரை பத்மினியின் புகழும் நீடிக்கும். ரஜபுதன கோட்டை கொத்தளங்களும் பாலைவன மணல் துகள்களும் இன்றும் கூட பத்மினியின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றன.